2026 கூட்டணி ஆட்சி என்ற ஒரு காலம் கணிக்குமென சொல்ல முடியாது. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என புதுச்சேரியில் திருமாவளவன் தெரிவித்தார். முனைவர் முகமது ஜின்னா எழுதிய நோபல் ஜெர்னி என்ற புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி வர வேண்டும் என்பதை தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி வலியுறுத்தி வருகிறது. அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கனியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றார். கூட்டணி ஆட்சி என்பதை அனைத்து கட்சிகளும் பேச துவங்கி இருப்பது துவக்க நிலை என்று குறிப்பிட்ட திருமாவளவன், 2026 அதற்கு ஏதுவான காலம் இல்லை என்றார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்கிறது என்றால் அது நடைமுறைக்கு சாத்தியமானது. ஆனால் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் தங்களை விருப்பத்தை தெரிவிப்பது தற்போதைய நடைமுறைக்கு சாத்தியமானதா என கேள்வி எழுகிறது என்று தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி என அதிமுக வெளிப்படையாக இதுவரை சொல்லவில்லை. யூகங்கள் அடிப்படையில் தான் பேசப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கான சூழல் தற்போது இல்லை. இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார். கூட்டணி ஆட்சி என்பது அரசியல் கட்சியின் மத்தியில் ஒருங்கிணைந்த பார்வை தேவை. ஆனால் அந்த அளவிற்கு விரைவான உரையாடல் நிகழவில்லை. தற்போதுதான் தொடக்க புள்ளியாக இருக்கிறது என்றார். 2026 கூட்டணி ஆட்சி என்ற ஒரு காலம் கனியும் என சொல்ல முடியாது. அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. மதசார்பற்ற கூட்டணி அமைத்ததிலும் இந்தியா கூட்டணி அமைத்ததிலும் விடுதலை சிறுத்தைகளுக்கு பங்கு உண்டு. அதை பாதுகாப்பது மேலும் மேலும் வலுப்படுத்துவது விசிகாவுக்கான நோக்கங்களில் ஒன்று என்று திருமாவளவன் தெரிவித்தார். கூட்டணியில் இருந்து விசிக வெளியேறப் போவதாக சில தோற்றத்தை உருவாக்கிறார்கள். அது உண்மை அல்ல என்பது மறுபடியும் அழுத்தமாக தெரிவிக்கிறேன். ஏன் கூட்டணியை விட்டு போக வேண்டும்? கூட்டணி விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார்.